ஹை ஸ்பைடிஸ் நேற்று ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸை பற்றி சொல்லியிருப்பேன். இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலான வீடியோவை பார்க்க போகிறோம். இதை வாங்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரேமை சூஸ் பண்ணுங்க. நேற்று நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் ஒரு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரீடிங்காகவும் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி வெயில் டைமில் வெளியே போறீங்கன்றப்போ நான் ஆல்ரெடி நேத்தே காமிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் தான். இது நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணுறது மூலமா வெளியே போகும்போது இந்த கிளாஸை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வேண்டான்றப்போ இதை நீங்க டிட்டாச் பண்ணியும் வச்சுக்க முடியும். ஆட் ஆனா நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். நீங்க நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறப்போ இந்த ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் போட்டிருக்கோம். நைட் ஷிஃப்ட்ல நம்ம லைட் போட்டாலே ஒரு மாதிரி நமக்கு கடுப்பா இருக்கும். பட் ஆஃப் பண்ணாலும் ஒரு சில பேர் ஆஃப் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லயும் நீங்க இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது, அதாவது இந்த மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டார்க்கான ஃபீலை கொடுக்கும். பட் ஆனா நீங்க சிஸ்டம்ல ரொம்ப டெப்தா எரர் செக் பண்றது அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்றீங்கன்னா அந்த டைம்ல இது யூஸ் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களால என்ன சொல்றது எரர்லாம் செக் பண்றீங்கிறப்போ மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ரொம்ப டீட்டெயிலா பாக்குற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இருட்டான ஃபீலை வந்துட்டு கொடுத்துரும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா சன்கிளாஸ் வியர் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி கண்ணில் பவர் இருக்கும். பட் ஆனா சன்கிளாஸ் வழியா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயம் அதை நார்மலா பார்க்கும்போது எப்படி பிளர்ரா இருக்குமோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுலாம் தெரியாம இருக்கும். பட் இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட பவர் என்னவோ அந்த பவர் கிளாஸ் நீங்க போட்டிருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க இந்த சன்கிளாஸை வியர் பண்றது மூலமா உங்களுக்கு வந்துட்டு விஷன் வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்கும். இதையுமே நம்ம நேற்று வீடியோல மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அதனால இது வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜா இருந்தது. நிஜமாவே இது ஒரு நல்ல மல்டி பர்பஸ்க்கான ஒரு ஃப்ரேம்னு சொல்லுவேன். ஸோ இது ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் தான். பட் எங்கடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை வாங்கின இடம் தான். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் கடை பேரை மென்ஷன் பண்ண வேணாம்னு பாக்குறேன். எங்க வாங்கினன்ற ஷாப் பேரை மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஃபேமஸான பிராண்டு தான். ஏன் மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம அந்த கடையில கிளாஸ் வாங்கி இருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம கிட்ட பில்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ அதை பத்தி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா கன்சியூமரா நம்ம வந்துட்டு சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. பட் நான் ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறேன்னா, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டப்போ ஒரு சில கடையில அவங்க பர்ச்சேஸ் பண்ண கடையில இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிட்டோம்னா பர்டிகுலரா அந்த ஒரு கடையை மட்டும் தான் சொல்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் கடை பேரை மென்ஷன் பண்ணல. தவிர்த்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுன்றதை நான் டீட்டெயிலா சொல்றேன். இந்த மாதிரி நீங்க இதே ப்ராப்ளத்தை வேற எங்கன்னா ஃபேஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐ டெஸ்ட்லாம் பண்ணோம். ஐ டெஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு நமக்கான ஃப்ரேமை சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணிட்டு இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனப்ப அவங்க பாத்தீங்கன்னா நம்மள வந்துட்டு நீங்க சிங்கிள் ஃப்ரேமா சூஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க 2 கிளாஸா வாங்கினீங்கன்னா, அதாவது ஒரு கிளாஸா வாங்குறதுக்கு பதிலாக பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இதுக்கு தள்ளுறாங்க. அப்படி நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்னாங்க. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிளாஸ் வாங்குறதுனால இன்னொரு கிளாஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு கிளாஸ் இப்போ வந்துட்டு இந்த கிளாஸோட காஸ்ட் வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் 2000 வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னொரு கிளாஸை வந்துட்டு நீங்க 2000 வாங்க போறீங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. இவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் இதை சூஸ் பண்ணிருக்கேன், இது வந்துட்டு ஒரு 2000 அப்படிங்கிறப்போ நீங்க இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் சூஸ் பண்றப்ப அதுவும் 2000 4000 வருமா, ஆனா உங்களுக்கு வந்துட்டு 3000ல 2 கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க இது பண்றாங்க. அப்ப நம்ம மைண்ட் எப்படி யோசிக்கும், நம்ம வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் வாங்கினா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராஃபிட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நார்மலா நம்மளோட பிரெயின் யோசிக்கும். ஸோ ஒன்னா 2000 வாங்குறதுக்கு நம்ம 2 வந்துட்டு 3000 வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நிஜமாவே 2 கிளாஸ் யூஸ் இருக்கான்றதை நீங்க முதல்ல திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு பேசிக்கலி ஐ டெஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் யூஸ் பண்றதுக்கு நமக்கு 2 கிளாஸ் தேவையான்றதை நீங்க மஸ்ட் யோசிச்சுக்கோங்க. அப்படி தேவைப்பட்டா நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இங்க நிறைய பேர் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் யூஸ் பண்றதுல நிறைய பேர் வந்துட்டு 2 இயர்ஸ்லாம் கூட யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம்ல யூஸ் பண்றவங்க கூட இருக்கா. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு நீட் இருந்தா நம்ம வந்துட்டு 2 கிளாஸ் வாங்கலாம். பட் நமக்கு நீடே இல்லைனாலும் இவங்க வந்து நம்மள 2 கிளாஸ் வாங்க வைக்கிறதுக்கு புஷ் பண்றாங்க. இதை தவிர்த்து நீங்க இந்த பை ஒன் கெட் ஒன் ஆப்ஷன் நீங்க வாங்கணும்னா அவங்களோட மெம்பர்ஷிப்பும் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த மெம்பர்ஷிப்புக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம தனியா 500 பே பண்ற மாதிரி இருக்கு. அந்த 500 நம்ம பே பண்ணிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் வாங்கும் போது ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி நம்ம பண்றதுனால உங்களுக்கு கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதான் அந்த பை ஒன் கெட் ஒன் அந்த கிடைக்கிற அந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்க அந்த 500 பே பண்றதுனால மட்டும்தான் வந்துட்டு அந்த ஆப்ஷன் கிடைக்கும். இதை தவிர்த்து இந்த மெம்பர்ஷிப்னால ஒரு யூஸுமே கிடையாது. வேற ஏதாவது யூஸ் இருந்தா கூட பாத்தீங்கன்னா 500 கொடுக்கறது வர்த்துன்னு சொல்லலாம். பட் அந்த 500 மெம்பர்ஷிப்புக்கு வேற எந்த ஒரு யூஸுமே வந்துட்டு நமக்கு கிடையாது. அந்த மெம்பர்ஷிப்புமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 1 இயர் மட்டும் தான் இருக்கும். இப்போ நீங்க ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா பர்மனன்ட் லைஃப் லாங் நீங்க எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. 1 இயர் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க திரும்ப ரெனியூ பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கிளாஸ் யூஸ் பண்றோம்னா பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் சூஸ் பண்ணுன்றது தான் கரெக்டான ஒரு ப்ரொசீஜர்னு சொல்லலாம். பட் இங்க யாருமே பாத்தீங்கன்னா 1 இயர்ல கிளாஸ் சேஞ்ச் பண்றது கிடையாது. மேக்ஸிமம் 2 இயர்ஸ்லாம் கூட யூஸ் பண்றவங்க இருக்காங்க. இப்போ அப்ப நீங்க 2 இயர்ஸ் கழிச்சு போயிட்டு உங்க கிளாஸை மாத்தணும் என்கிட்ட மெம்பர்ஷிப் இருக்குன்னு சொன்னீங்கன்னா
உங்க மெம்பர்ஷிப் வந்துட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிருக்கும். ஸோ நீங்க திரும்பவும் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்பவுமே யூஸ்லெஸ்ஸான ஒரு. இந்த மெம்பர்ஷிப்புக்கு அப்புறம் வர பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் பாத்தீங்கன்னா யூஸ்வலா எல்லா ஷாப்ஸ்லயுமே இருக்கு. இந்த மெம்பர்ஷிப் கூட பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா இடத்துலயும் இருக்கான்னு தெரியல. இந்த பிரச்சனை வந்துட்டு நமக்கு எல்லா ஷாப்லயுமே இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா ப்ளூ கட் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு லென்ஸே கிடையாது. அதாவது நீங்க சிஸ்டம்ல யூஸ் பண்றீங்க, சிஸ்டம் யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல இருந்து வர அந்த ப்ளூ லைட்டை வந்துட்டு இது தடுக்கும், உங்க இந்த கிளாஸை தாண்டி உள்ள வராது, உங்க கண்ணு சேஃபா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையில சொல்லுவாங்க. பட் நான் டு பி ஃப்ராங்க் ஓப்பனா சொல்றேன், சிஸ்டம் லைட்டை கட் பண்றதுக்குன்னு ஒரு கிளாஸே கிடையாது. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கும்போது அதெல்லாம் நம்பிதான் அப்படிதான் சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் அவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு வீடியோல வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, ப்ராக்டிகலா பண்ணி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் நான் தெரிஞ்சுதான் இந்த கிளாஸ் நான் வாங்குறதுக்கு போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வேற இடத்துல வாங்கியிருந்தேன். அங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்க பண்ணாங்க. இந்த மாதிரி சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு ப்ளூ லைட்டை கட் பண்ணு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணேன், நிஜமாவே அப்படிலாம் கிளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, எப்பவும் போல எடுத்துட்டாங்க. எந்த கடைக்கு போனாலும் ஒரு லைட் ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த லைட் எடுத்து அடிப்பாரு. அந்த லைட் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸை தாண்டி இந்த பக்கம் வராது. வரலன்னா அது வந்து ப்ளூ லைட்டை வந்துட்டு கட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தெரியாதவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் நம்பிடுவாங்க. ஓகே, இதனால நம்ம கண்ணு ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைப்போம். பட் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க அந்த லைட் ப்ளூ லைட்டே கிடையாது. அது வந்து யூவி லைட். யூவி லைட்டை வந்துட்டு கிளாஸ் ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த மாதிரி கிளாஸஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த யூவி லைட் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு சன்லைட்ல இருந்து வர லைட் இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா யூவி லைட். ஸோ அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கிளாஸ் இருக்கு. பட் சிஸ்டம்ல இருந்து வர ப்ளூ லைட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு கிளாஸே வந்துட்டு கிடையாது. ஸோ நீங்க ஷாப்ல யூஸ் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா இந்த யூவி லைட் தான். யூவி லைட் அடிக்கிறது மூலமா அது வந்துட்டு கிளாஸை தாண்டி இந்த பக்கம் வராது. ஸோ அதை பார்த்து நம்ம நம்பி ஏமாந்துடுறோம். ஸோ இதனால இருக்க ஒரே யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யூவி லைட்ல இருந்து மட்டும்தான் நம்ம ஐஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நீங்க இதுக்கப்புறம் ஸ்பெக்ஸ் வாங்க போறீங்க, கிளாஸ் வாங்க போறீங்க, ஏதாச்சும் கடையில இந்த மாதிரி சிஸ்டம் ப்ளூ லைட்டை கட் பண்ணும் அந்த மாதிரி கிளாஸ் இருக்குன்னா நம்பாதீங்க. அந்த மாதிரி கிளாஸே வந்துட்டு கிடையாது. நீங்க பேசுங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் பேசியிருந்தேன். நீங்க யூஸ் பண்றது யூவி லைட். ஸோ இதை வந்துட்டு பிளாக் பண்ணும், நார்மல் லைட்டை பிளாக்கே பண்ணாது அப்படின்றப்போ அவர் பாத்தீங்கன்னா பதிலே சொல்லல, அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கப்புறமா நான் என்னதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல ப்ரோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees கம்மியா வரும், இது 1000 rupees எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். டேரக்டா இதை தான் சொன்னார். பிரைஸ் தான் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ். மிச்சபடி அவருக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றதே சொல்ல வரல. பட் ஆக்சுவலி என்ன டிஃபரன்ட் பாத்தீங்கன்னா யூவி லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. மிச்சபடி சிஸ்டம் லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எந்த ஒரு கிளாஸும் இப்போ வரைக்கும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீங்க எந்த கடையில வந்துட்டு கிளாஸ் வாங்க போனாலும் கேட்டு ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் பார்த்து யோசிச்சு வாங்குறது கொஞ்சம் வர்த்தா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் ஸ்பெக்ஸ் வாங்குறதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். அந்த இது மாதிரி அடுத்து வேற என்ன வீடியோ பண்ணலாம், எதை பத்தி பேசலாம்ன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை பத்தி வரப்போற வீடியோல பேசலாம். மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing.